நின்று போன ப்ரமோஷன் கிடைத்தது. சொன்னதை கேட்காத இருந்த பையன் திருந்தி நல்ல பிள்ளையாக நல்லா படிப்பில் அக்கறையோடு படிக்க ஆரம்பித்தான். வேலையில் குற்றம் குறைகள் கண்டுபிடிச்சி அவமானப்படுத்தின தலைமை அதிகாரி கூப்பிட்டு பாராட்டினார். இதெல்லாம் சத்தியமாக நிஜமாக நடந்திருக்குது. எதனால தெரியுமா? என்னிடத்தில் ஜோதிடம் கேட்கறதுக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தார். அவருக்கு 43 வயது, கணவருக்கு 44 என்னமோ வயது, ஒரு வயசு தான் பெரியவர். இந்த பெண்மணி ஸ்கூலில் வேலை பண்ணுறார். இவளுக்கு காலேஜ் போகிற ஒரு பையன் உண்டு. திடீர்னு அந்த பையன் சொன்னதை கேட்காம இருக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப வீட்டிலேருந்து பணத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டான். படிப்பில் குறைஞ்சி போயிட்டான். அந்த பையனோட அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு குழந்தை வந்து சொல்லாமல் ஏதோ கிளாஸை விட்டு ஏதோ ஒரு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டதுனால அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா. அப்புறம் இவளுக்கு உன்னுடைய கிளாஸ் நடக்கிறது தான் அந்த குழந்தை காணாத போச்சு அப்படின்னு இவளை ரொம்ப திட்டி அவமானப்படுத்தி எல்லார் முன்னாடியும் கத்தியிருக்கா அந்த தலைமை ஆசிரியர். அது இவளுக்கு ரொம்ப துக்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திட்டு இருந்தாலும் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாதுன்னு வேலைக்கு போயின்னு இருக்கா. இவருடைய கணவருக்கு ரொம்ப நாட்களாக ப்ரமோஷனே கிடைக்கல. தகுதி இருந்தும் எல்லாருக்கும் ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்குது, இவருக்கு மட்டும் ப்ரமோஷனே கிடைக்கல. இந்த நிலையில் அந்த பெண்மணி அவருடைய ஜாதகத்தை எடுத்து என்னிடத்துல வந்தார். அப்போது என்னப்பா பிரச்சனை, என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்றத நான் கேட்ட பொழுது, எல்லாம் தான் இருக்குது மாமி, ஆனால் ஒன்றுமே இல்லை. கணவர் இருக்கார், ஆனால் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. பிள்ளை இருக்குது, ஆனால் ஊதாரியாக இருக்குது. நான் இன்னும் ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருக்கேன், ஆனால் ஒரு நாள் ஸ்கூல் போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. எனக்கு போனாலே எல்லோரும் ஒரு மாதிரி நான் கிண்டலாக ஒரு அவமானமாக பார்க்குறேன். கிளாஸில் இருக்கிற குழந்தைய கூட ஒழுங்காக பார்த்துக்க தெரியலன்ற மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு தோன்றுறது. ரொம்ப வேதனையோடு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் பார்க்குறவெல்லாம் என்ன சொல்கிறான்னு, கணவன் வேலைக்கு போகிறா, மனைவி வேலைக்கு போகிறா, ஒரே ஒரு பிள்ளை தான், நல்லா சந்தோஷமாக இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, இவளுக்கு என்ன குறை அப்படின்னு பேசிக்கிறா. எனக்கு என்ன குறைன்றது தெரியல, அது எப்போ நீங்களும் எனக்கு தெரியல. என் ஜாதகம் என்ன துரதிருஷ்டமான ஜாதகமா அப்படின்னு சொல்லி அவளுடைய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தா. நான் சொன்னேன், ஜாதகத்தில் துரதிருஷ்டமான ஜாதகம் அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாதுடா. சில நேரம் கால நேரங்களில் நமக்கு கொஞ்சம் முன்ன வரும், கொஞ்சம் பின்ன வரும், எல்லாம் கலந்தது தான் என் வாழ்க்கை. இவ்வளோ தூரம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஜாதகத்தை பார்த்தேன். பார்த்துட்டு, உனக்கு ரொம்ப வயசான அம்மா வெளியூரில் இருக்காளா, அவளுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு கால் ஊனமில்லாத கால் ஊனமுற்ற ஒருத்தர் பார்த்துக்கிறாரா கேட்டேன். இன்னும் மம்மி அதெல்லாம் கூட ஜாதகத்தில் தெரியும். தெரியாதுடா, உங்கள் அம்மா இப்போ கஷ்டத்தில் இருக்கா, உங்கள் அம்மா ரொம்ப தன்மானி. நீங்கள் எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் 6 அக்கா தங்கச்சிங்க. லாஸ்ட்டில் ஒரு பையன் பிறந்தான். நான் ஏன் பிறந்தான்னு தோணுது, ஏன்னா அவன் கால் இல்லாத பிறந்தான். கால் வந்து இது மாதிரி இளம்பிள்ளை வந்த மாதிரி தூம்பினா மாதிரி போயிடுத்து, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எங்கள் அம்மா நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்குச்சு, எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். எங்கள் அம்மா எங்கள் எல்லோரையும், எங்கள் அப்பா நிறைய பணம் காசு தான் வச்சுருது, அதனால் எங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி நல்லா கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துட்டா. அந்த பிள்ளைக்கு கல்யாணம்லாம் பண்ண முடியாததுனால அவளும் அவரும் ஊரில் இருக்கா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், என்ன வயசாகுது அவருக்குன்னு கேட்டேன். அவருக்கு இன்னும் ஒரு 73-74 வயசு இருக்கும். உங்கள் அக்கா தங்கச்சிகளும் நல்லா ஓஹோன்னு இருக்காளா, பணக்காரளாக இருக்காளா கேட்டேன். இல்லை, அவளாக ரொம்ப சுமாராக தான் இருக்கா. நான் தான் 2 வீடு வாசல் பணம் காசு, அதான் மம்மி சொல்கிறேனே எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு மனசில் நிம்மதி தான் இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள் மாமி, அதுக்கு தானே ஜோசியம் கேட்க வந்திருக்கேன், என்ன பரிகாரமானாலும் நான் செய்கிறேன்.
நீ பரிகாரம்னு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஊர்லேருந்து உங்கள் அம்மாவையும் அந்த கால் இல்லாத தம்பியும் அழைச்சின்னு வந்து உன் கூடலாம் வச்சுக்க வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு, வாடகை வீடு பிடிச்சி அங்கே இருக்கவே. உங்கள் அம்மாவுக்கு பணம் காசுலாம் குறைவில்லை அப்படின்னாலும் அவளுக்கு வந்து சப்போர்ட் இப்போ தேவை வயசான காலத்தில். உன் தம்பிக்கும் அப்படி தான். அவனுக்கும் இப்போது 39-40 வயசு ஆயிடுத்துனாலும் கால் இல்லாததுனால அவனால் வந்து வேலைக்கெல்லாம் போக முடியல. ஏதோ வீட்டிலேருந்து ஏதோ புத்தகம் வச்சுருக்கான், அதை புத்தகம் வைக்கிறான், அது பண்ணுறான். எது பண்ணுறதுனாலும் அந்த வேலையை இங்கே ஒன்றும் பண்ணட்டும். அவள் 2 பேருக்கும் நீயும் உங்கள் ஆத்துக்காரும் கொஞ்சம் பராமரிக்கணும் அவளை அப்படின்னு சொன்னேன். இதுக்கு என்னோடய மாமியார் ஒத்துக்க மாட்டார் மாமி. இவரும் நானும் லவ் மேரேஜுனால எங்கள் மாமியார் கல்யாணம் பண்ணின்னு வந்தார் வழியா. எங்கள் அம்மாவெல்லாம் கூட்டி வச்சுக்கிறதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் அப்படி சொல்லக்கூடாது. நீ வந்து இப்போது உங்கள் மாமியார்கிட்டையும் சொல்லணும், நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, உங்களுக்குமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா, நம்ம குழந்தை சமத்தா ஆவானா, இதுதான் பரிகாரமாக நீ சொன்னீன்னாக்கே அவர் ஒத்துப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவள் அந்த மாதிரி தன்னோட மாமியாரையும் ஒத்துக்க வச்சு ஊர்லேருந்து அவள் அம்மாவையும் தம்பியும் அழைச்சின்னு வந்து, அவளுக்கே 2 வீடு இருக்குது. அதனால் வாடகைலாம் வாங்காமல் ஒரு வீட்டில் அம்மாவையும் தம்பியும் இருக்க வச்சா. மாமியாரும் சரின்னு சொல்லி ஒத்துண்டா. கொடுத்துன வச்சுட்டு சாமான்களெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, கவலைப்படாதம்மா 2 தள்ளி தான் நான் இருக்கேன், அடிக்கடி நான் ஒன்று பார்த்துன்னு போகிறேன், தம்பியை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவளும் இவருடைய ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ளே நுழையிறான். வந்துட்டு இவர் ஆஃபீஸுக்கு போகிறே, அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிடுது. அன்றைக்கி அந்த நிமிஷம் ப்ரமோஷன் அப்படின்னு போன நாளைக்கும் அவர் ஃபோன் பண்ணேன்னு அந்த பொண்ணு என்கிட்டக்க சொன்னேன். நான் சொன்னேன் ஜோசியத்தினால வந்த பலன் இல்லை இது. சனீஸ்வர பகவானுக்கு என்ன பிரீத்தி அப்படின்னா, வயதானவர்களை பராமரித்தா அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடங்கல்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி நம்மளை இன்னும் வசதியாக வைப்பார். இதனால தான் நான் அதை சொன்னேன். எனக்கு அம்மா இல்லாட்டா என்ன செஞ்சுருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? எனக்கு அம்மா இல்லைன்னாக்கா வேறு ஏதாவது முதியோரத்துக்கு ஏதாவது உபகாரம் பண்ணு, அல்லது உனக்கு தெரிஞ்ச யாராவது வயசானவா, அத்தை பாட்டிக்கு அம்மா அப்பா வயசானவா இருந்தானா ஆக்ஷன் வந்து வச்சுக்கோ வீட்டிலன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்றைக்கி அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கிற போது அந்த தலைமை ஆசிரியரே அவர்கிட்ட வந்து, சாரிம்மா என்னமோ நான் சொல்லிட்டேன், அந்த பசங்க பையன் அந்த மாதிரி கிளாஸை சொல்லாமல் ஓடி போனேன், அதுக்கு என்ன பண்ணுறது, அவள் அப்பா அம்மா வந்து ரொம்ப திட்டினதுனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், அதெல்லாம் ரொம்ப மனசில் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மற்ற சக ஆசிரியர்களையும் கூப்பிட்டு, இவா பண்ண தப்பு என்ன இருக்கையில், இவா என்ன தப்பு பண்ண, நீங்களும் அந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எடுத்து பேசியிருக்கா அப்படின்னு அவள் சொல்லும் பொழுது கல்ல ஜலம் வந்துடுது அவளுக்கு. இது எப்படி மாமி நடக்கும், இதெல்லாம் நிஜமா கேட்டேன். நான் சொன்னேன் எல்லாமே நிஜம்தான். சனீஸ்வர பகவான் வந்து நம்ம இரக்கமாக இருந்தோம்னா, நம்ம வயதானவர்களெல்லாம் பராமரித்தோம்னா, நம்ம ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சோம்னா, நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோம்னா நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் செய்வார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த ஜோதிடம் வந்து நான் ஒரு 7 வருஷங்களுக்கு முன்னால் சொன்னேன் ஜோதிட பலன். இருந்தாலும் இதை நான் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, முதியோர்களை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். அது உண்மையாகவே நம்ம இப்போ இருக்கிற இருப்பில் ஆஃபீஸுக்கு போகிறதா, வேலைக்கு போகிறதா, வெட்டிக்கு போகிறதா, குழந்தைய பார்க்குறதா, குட்டியை பார்க்குறது, என்னோட வயசானவளை எப்படி பார்த்துக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. வயசானவர்கள் ஊனமுற்றவர்களெல்லாம் நாம் கொஞ்சம் பராமரித்து அன்பு காட்டினா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையிறது அப்படிங்கிறத கண்கூடாக கண்ட இந்த ஜோதிட பயணத்தில் உண்டான இந்த நிகழ்ச்சியை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.